மக்கா அர்ச்சனா கிட்ட நிஷா அர்ச்சனாவோட பர்சனல் விஷயத்த பேசி அவளோட அப்பாவோட டெத்தை பற்றிலாம் பேசி அர்ச்சனாவுக்கு உணர்ச்சியை தூண்டுறதுக்காக முயற்சி பண்ணாவ. அது பெரிய தப்பு தான். இருந்தாலும் இதை தப்புன்னு சொல்றதுக்கு அர்ச்சனாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இதுல என்ன இருக்கு தகுதி அப்படின்னு நீங்க கேட்டிய அப்படின்னா, ஐயா இவ்விய ஒரு ஆளை குறை சொல்றாவ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம்ல. அப்படி பார்க்குற போது இதே ஸ்ட்ராட்டஜியை இதே டெக்னிக்கை அர்ச்சனாவும் யூஸ் பண்ணியிருக்காவல்ல. அந்த கால் சென்டர் டாஸ்கில் பாலா கிட்ட உன் கையில் ஏதோ ஒரு பொண்ணோட பேரை குத்திருக்கிய அதை காமி அப்படின்னு பாலாவோட பர்சனல் விஷயத்துக்குள்ள போய் மூக்க நுழைச்சி அவனை ப்ரொவோக் பண்ணி அவன் ஃபோனை காலை கட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாவலாம். அது எவ்வளவு பெரிய தப்பு. அதுல பாலாவோட பர்சனல் மட்டும் இல்லை ஐயா, என்னோட பொண்ணோட பர்சனல் இருக்கு. அதை எடுத்து தேவையில்லாம நீங்க என்னத்துக்கு பேசிட்டு இருக்கே? அப்போ அது ஒரு பெரிய தப்பு தானே. சரியா, கால் சென்டர் டாஸ்க்ல பாலாவை உணர்ச்சி வசப்படுத்தி பாலாவை கோபப்படுத்தியோ ஏதோ ஒரு டென்ஷன் ஆக்கி அவனை போன் வைக்கிறதுக்காக அர்ச்சனா அப்படி பண்ணாத அப்படின்னு எடுத்துப்போம். அது தப்பு தான். சரி, அப்படி ஒரு இதுல எடுத்துப்போம். ஆனா அந்த பாட்டி சொல்லி தட்டாத டாஸ்க்லயும் இதே வேலையை பண்ணாவல்ல. பாலாவோட பர்சனல் விஷயத்தை தூண்டி விட்டாவல்ல. அதாவது அந்த பாட்டி சொல்ல தட்டாத டாஸ்க்ல பாலா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் காலையில ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாருல. பாட்டி உங்களுக்கே இந்த பத்திரத்துக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருந்தாருல. அப்போ ஏதோ பேச்சு வாக்குல அர்ச்சனா பாட்டியா இருக்காவலாம். என்ன சொல்றாவ, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு அதான் என்னோட வளர்ப்பு அப்படின்னாவ. அதுக்கு பாலா சிரிச்சுக்கிட்டு அப்படி தெரியலையே, அந்த மாதிரிலாம் தெரியலையே, நீங்க கரிச்சு கொட்டுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு ஏதோ சொன்னதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாவ, நீ ரொம்ப பழகிட்ட போல இருக்க பாலா, உங்க அப்பா அம்மா உன்னை திட்டி திட்டி பழகிட்ட போல பாலா அப்படிங்கவ. அப்போ இது பர்சனல் விஷயத்த ஒரு டாஸ்க்குள்ள நுழைக்கிறது அவைய தப்பு தானே. அப்போ அங்க என்னத்துக்கு என்ன அவன் உணர்ச்சியை தூண்டுறதுக்கு அந்த இதை எடுத்து விட்டாவளா, என்னத்துக்கு அந்த விஷயத்த சொன்னாவ? அப்போ இவ்வளவு மோசமா மற்ற ஆட்களை ட்ரீட் பண்ற அர்ச்சனா தன்னை ஒருத்தர் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது என்னத்துக்கு கடந்து இந்த துள்ளணும்? இங்கேயும் நமக்கு ஒரு பெரிய டவுட் வருது. சும்மா ஒரு ட்ராமா பண்ணாவளோன்னு டவுட் வருது. இதுல என்ன இருக்கு ட்ராமா பண்றதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டிய அப்படின்னா அர்ச்சனா அந்த மாதிரி ஆள் தான். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி டவுட் வருது. என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்களேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த உள்ளே போய் டாஸ்க் ரூமில் போய் உட்காந்து ஒருத்தராக யார் நாமினேட் ஆயிருக்காவளோ அவங்க பேரெல்லாம் மாற்றி வைக்கும்போது ஒருத்தர் மாற்றி வச்சுட்டு இருந்தாவ. அர்ச்சனா கடைசியில் சோம் பேரை வைக்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன தெரியுமா சொன்னாவ, இந்த குரூப்பிசம் சொல்லிட்டு இருக்காவளா, அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படிங்காவ. அப்போ அதே மாதிரி இங்கேயும் குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சும்மா நான் அங்காட்டியும் நிஷா கிட்ட சண்டை போட்டாவளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல. சும்மா ரியோ கிட்ட சண்டை போட்டாவளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல. மக்கா இறுதியான இடமா சொல்றேன். இப்போ நிஷா இந்த டாஸ்க்குக்காக ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த பேசினது தப்பு தான். அதுவும் முக்கியமா அர்ச்சனாவோட அப்பாவோட டெத்தை பத்தி அவ்வளவு நேரம் நோண்டி கேட்டது தப்பு தான். இருந்தாலும் அதை தப்புன்னு சொல்றதுக்கு அர்ச்சனாவுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இதையே அதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்காவ அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் நண்பர்கள் யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காது, நேரெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காது, உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். இந்த வீடியோக்குள்ளே லைக்னு ஒரு பட்டன் இருக்கலாம், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கலாம், அதையும் ஒரு தடுத்துடுங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன